السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. அல்-குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் பேசப்பட்டிருக்கும் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் இவர்கள் ஜின்களோ மலக்குகளோ அல்ல, எங்களைப் போன்ற மனிதர்கள்தான். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆயுளை அதிகரித்து கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா சந்ததிகளை அதிகரித்து கொடுத்திருக்கிறார். உலகம் அழிய போகின்ற காலத்தில் வெளியாகி பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறார்கள். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் யார்? இப்பொழுது எங்கிருக்கிறார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 4 ஆண் மக்களை கொடுத்திருந்தார். அதில் ஒருவர்தான் யாஃபித். இந்த யாஃபித்துடைய வழித்தோன்றல்களிலிருந்து வந்தவர்கள்தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர். இவர்களுடைய உயரம் விடயத்தில் பல கருத்துகள் இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினருடைய உயரம் 1 முழமாகத்தான் இருக்கும். இவர்களின் அங்க அடையாளங்களை பற்றிய அறிவிப்புகளில் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினருடைய கண்கள் சிறியதாகவும் முகம் அகலமானதாகவும் இருக்கும். ஆடு மாடுகளுக்கு இருப்பதை போன்ற ரோமங்கள் இவர்களின் உடல் முழுதும் இருக்கும். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் உலகிலே வாழுகின்ற காலங்களில் செய்து கொண்டிருந்த அட்டகாசங்களை அடக்கி தடுப்பு போட்டவர் உலகை ஆண்ட மன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மன்னர் ஒரு முறை கிழக்கிலிருந்து மேற்கு வரை உலகம் சுற்றி வருகிறார். ஒரு ஊருக்குள் நுழைகிறார். அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு வகையான பதற்றத்தோடும் பயத்தோடும் இருப்பதை பார்த்துவிட்டு காரணத்தை கேட்கிறார். தங்களுடைய ஊருக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் செய்து கொண்டிருக்கும் அட்டகாசங்களையும் அத்துமீறல்களையும் அந்த மக்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள். இந்த கூட்டத்தினரின் அட்டூழியங்களிலிருந்து எங்களையும் எங்களுடைய ஊரையும் தற்காத்துக் கொள்ள ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித் தாருங்கள் என்று அந்த மக்கள் கேட்க அந்த மன்னரும் சம்மதிக்கிறார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படையினர் ஒன்று கூடி அந்த ஊர் மக்களையும் உதவிக்கு அழைக்கிறார்கள். பெரும் பெரும் இரும்புகளும் செம்புகளும் அவர்களால் ஒன்று சேர்க்கப்பட்டு பிரம்மாண்டமானதொரு தடுப்பு சுவர் அன்றைய நாள் கட்டி எழுப்பப்படுகிறது. அதன் பிறகு 2 மலைகளுக்கு நடுவிலே அந்த தடுப்பு சுவருக்கு மத்தியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் சிறை பிடிக்கப்பட்டவர்களைப் போல் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் அந்த தடுப்பு சுவற்றை உடைத்து வெளிவருகின்ற முயற்சிகளே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் அன்றைய நாள் தொடக்கம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும். அந்த தடுப்பு சுவற்றை உடைத்து இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிவந்து விட்டால் இந்த பூமியிலே என்ன ஃபசாதுகளை குழப்பங்களை செய்வார்கள் என்ற விடயத்தில் பல கருத்துகள் இருக்கின்றன. மனிதர்களை கொலை செய்வார்கள் என்றும் இவர்களும் மனிதர்களாகவே இருந்தாலும் மனித மாமிசங்களையே உண்பார்கள் என்றும் வந்துள்ளது. இன்னும் சில அறிவிப்புகளில் இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் ஓரின செயற்கையாளர்களாக வெளிவந்து அதன் மூலமாக மனிதர்களை துன்புறுத்துவார்கள் என்றும் வந்துள்ளது. இவர்கள் விடயத்தில் சொல்லப்படுகின்ற உறுதிதமான கருத்து, இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிவந்து விட்டால் அவர்களின் கண்களுக்கு பச்சை பசேலென தெரிகின்ற மரம் செடி கொடிகள் எதனையுமே விட்டு வைக்க மாட்டார்கள். அத்துணையையும் அழித்து துவம்சம் செய்து விடுவார்கள். இந்த கருத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆதரிக்கிறார்கள். இந்த அக்கிரமங்களை அந்த ஊர் மக்களுக்கு இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் செய்து வந்ததன் காரணமாகத்தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த ஊர் மக்கள் முறையிட்டு சிறை பிடிக்கவும் சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென கண்விழித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தின் நிறம் மாற்றம் அடைந்திருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வைலுல் லில் அரப்
மின் ஷர்ரின் கத் இக்தரபு. அரபிகளுக்கு மிக சமீபத்திலேயே தீங்கு ஒன்று நெருங்கிவிட்டது. வஃபுத்திஹ ரத்மு யஅஜூஜ் வ மஅஜூஜ். யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினருடைய சுவர் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செய்தியால் பயந்து போன ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அனுகுலக் வ ஃபீனா ஸாலிஹூன யா ரசூலல்லாஹ், எங்களில் நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்பட்டு போவோமா, எங்களுக்கு அழிவு வருமா என கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஅம் இதா கஸுரல் ஹபஸ். உங்களுக்கு மத்தியில் மானக்கேடான செயற்பாடுகள் அதிகரித்து விட்டால் உங்களில் நல்லவர்கள் இருந்த போதிலும் நீங்கள் அழிக்கப்பட்டே போவீர்கள். இவர்கள் விடயத்தில் ஹதீசுகளில் சொல்லப்பட்ட இரண்டாவது கருத்து, இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர் ஒவ்வொரு நாளுமே அவர்களை அடைத்து வைத்திருக்கும் அந்த தடுப்பு சுவற்றை துளையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த சுவற்றின் பெரும்பகுதி துளையிடப்பட்டு மாலை நேரம் ஆனவுடன் அவர்களின் தலைவர் சொல்வார், இதோடு நிறுத்திக் கொள்வோம், நாளை வந்து மீண்டும் துளையிடலாம். மறுநாள் வந்து பார்ப்பார்கள், முந்திய நாள் துளையிட்ட எந்த ஒரு அடையாளமும் அந்த சுவற்றிலே இருக்காது. மீண்டும் துளையிட ஆரம்பிப்பார்கள். மாலை நேரம் ஆனவுடன் அந்த தலைவரின் கட்டளை வரும், நாளை வந்து மீண்டும் தொடரலாம். இப்படியே கியாமத்துடைய நாள் வரும் வரையிலும் அவர்கள் திரும்பிக் கொண்டே இருப்பார்கள் தோல்வியுடன். ஆனால் ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கிவிட்டதன் பின் ஒரு நாள், இந்த உலக முடிவுடைய அத்தனை அடையாளங்களும் வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு நாள், அந்த சுவற்றை துளையிட்டுக் கொண்டிருக்கும் அந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினரிடம் அந்த தலைவர் சொல்வார், நாளை வந்து மீண்டும் தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்களின் நாவிலே வரவைத்து அவர்களுக்கான விடுதலையை அல்லாஹு தஆலா ஒரு நாள் கொடுப்பார். மீதமாக உள்ள பகுதியை துளையிட்டு அந்த சுவற்றை உடைத்து இந்த பூமிக்குள் நுழைவார்கள். விடுதலை கிடைத்துவிட்ட அடுத்த நொடியிலிருந்து எங்கு விட்டார்களோ அங்கிருந்தே அவர்களின் பசாதுகளை ஆரம்பிப்பார்கள். பூமியில் அவர்கள் கடந்து வருகின்ற இடங்களெல்லாம் சின்னா பின்னமாக்கப்பட்டுவிடும். தபுரியா என்கின்ற சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வருகின்ற நேரம் தாகத்தினால் அந்த முழு கடலையும் குடித்து முடிப்பார்கள். கண்களில் படுகின்ற அத்தனை மனிதர்களையும் கொன்று குவித்துக் கொண்டே வருவார்கள். இவர்கள் நுழைகின்ற நாடுகள், நுழைந்துவிட்ட ஊர்கள் நிம்மதியை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கும். தஜ்ஜாலை கொன்றுவிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கூட இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினரை எதிர்த்து நின்று போரிட முடியாமல் போய்விடும். இவர்களின் கெடுபிடிகளிலிருந்து தப்பிக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு மலைகளுக்கு மேலே ஏறிவிடுவார்கள். பூமியில் உள்ள அத்தனை உயிர்களையும் கொன்று குவித்தபின் யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர் இனி வானில் உள்ளவர்களையும் கொன்றுவிடலாம் என வானை நோக்கி அம்புகளை எறிய ஆரம்பிப்பார்கள். இவர்களின் அட்டகாசங்கள் அளவுக்கு மீறிவிட்ட ஒரு கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் இவர்களின் விடயத்தை முறையிடுவார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஒட்டக கழுத்துகளைப் போலுள்ள ராட்சத பறவையை பூமிக்கு அனுப்பி வைப்பார். அந்த பறவை வந்து பூமி முழுக்க நிறைந்து வழிந்து கொண்டிருக்கும். இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர் அத்தனை நபர்களையும் கொடூரமாக கொன்று குவிக்கும். இந்த மண் மேலே அவர்களில் யாருமே மீதமாக இல்லாதவாறு அந்த பறவை கொன்று குவித்துவிடும். ஆனாலும் இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினரின் செத்த உடல்கள் பூமிக்கு மேல் கிடந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அதன் பிறகு அல்லாஹு தஆலா பெரும் மழையொன்றை பொழிவிப்பார். இந்த பூமி முழுக்க வெள்ளப்பெருக்கை வரவைப்பார். அந்த மழையும் வெள்ளமும் செத்த உடல்களை மீதமில்லாமல் அடித்துச் சென்று பூமியை சுத்தமாக்கி கண்ணாடி போல் மாற்றிவிடும். يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد
حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكاء وكان وعد ربي حقا